தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த டிவி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம். சிலர் விடுதலைக்காக எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வேணும், என் பையனுக்கு ஒரு விடுதலை வேணும், என் மகளுக்கு ஒரு விடுதலை வேணும், வேதனையோடு இருக்கிறானே, இருதயத்தின் ஒரு வேதனை, ஆத்மாவில் ஒரு வேதனை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இன்றைக்கு இந்த டிவியின் முன்பாக எனக்காக ஆண்டவர் பேச மாட்டாரா? எனக்கு ஒரு விடுதலைக்காக ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா? இந்த ஊழியர் மூலமா இதை தொட மாட்டாரா அப்படின்னு சொல்லி இந்த டிவியின் முன்பதாக காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் ஆண்டவர் உங்களை இந்த டிவி முன்பதாக உட்கார வைத்திருக்கிறார். அதனாலதான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு பேச போகிறேன். வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறேன், நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன். வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கத்தின் தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மனது உருகுகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த தேவனைத்தான் நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். பாருங்க, பல விதத்துல பல காரியத்துல ஆண்டவர்கிட்ட தேடுகிறவர்கள் உண்டு. பல விதமான மக்கள்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு விடுதலைக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஒருவேளை பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்க, இல்ல மரண தருவாயத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தரணும் சொல்லி காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஆனா சிலர் சொல்லுவாங்க, நோக்கி பாரு, பேக்கி பாருன்னு சொல்லி அப்படி அவங்களுடைய விசுவாசத்தை குலைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஏதாவது ஒரு ரூபத்துல உன் மகனுக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறுக்கு வழியை சொல்லுகிறவர்கள் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, 5 வருஷமா நான் செபிக்கிறேன் பிரதர், என் மகனுக்கு இந்த கட்டி இருக்கிறது, என் மகனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, டாக்டர்லாம் பார்த்தாச்சு, டாக்டர்லாம் அதை பார்த்து எல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா என் பையனுக்கு ஏன் எழுந்து நடக்க முடியல. சிலர் சொல்றீங்க, பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஒருவேளை வியாதியில துடிதுடித்தவர்கள், பிசாசு இனியார் கொண்டு தள்ளிடணும் சொல்லி தன்னால பேசிக்கொண்டிருக்கிறவர்கள், யாரோ ஒருவர் இந்த டிவி முன்பதாக இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சிலர் உங்களுடைய விசுவாசத்தை மாற்ற நினைப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு என்னை ஜெபிப்பதற்காக கூட்டு போயிருந்தாங்க. நான் ஜெபிக்க போயிருந்தேன். ஒரு பிசாசு அந்த இடத்துல நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு அசுத்த ஆவி என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். அவங்க இடத்துல வெளிப்படுத்தினதை சொன்னேன். இது பிசாசினுடைய தந்திரம், இவங்களுக்கு இது பிசாசின் கிரியை, உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு நீங்க போக வேண்டாம், ஆண்டவர் அது விரைவில் சீக்கிரமாக சுகம் கொடுப்பார் என்று நான் சொன்னேன். நான் ஜெபித்து விட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஆலோசனை தவறான முறையில கொடுத்து, நீ தொல்லாடிய பாரு, நீ அங்க பாரு, நோய்க்கு பாரு, பேய்க்கு பாருன்னு சொல்லி அவர்களை திசை மாற்றி விடுகிறவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு அது ஒரு பாவம். அதனால தேவன் என்ன செய்ய மாட்டார், அற்புதம் செய்ய மாட்டார். ஆனா அவர் இரக்கமுள்ள தேவன் தான், அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் தான், அவர் பெரிய
ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற ஒரு தேவன் தான். ஆனாலும் பிசாசுக்கு இல்ல பாவத்திற்கு நாம் இடம் கொடுத்தால் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் அநேக இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நீ பாவத்திலிருந்து நீ என்ன செய்ய மனமாறு. நீ மதுக்கு அடிமையா இருக்கிறியா, அதை விட்டு வெளியே வந்து நீ என்ன செய்ய, என்னிடத்துல கேளு, நாமத்தை சொல்லி கூப்பிடு. உன் பிள்ளைக்கு ஒரு அற்புதம், உன் மனைவிக்கு ஒரு அற்புதம். ஏதோ ஒரு விதத்துல நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க. சிலர் சொல்றீங்க, எப்படினாலும் சரி ஆண்டவர் நம்மை மன்னிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நீங்க மீண்டும் மீண்டும் நீங்க பாவத்துல விழுந்து கொண்டு இருக்கிறீங்க. தோசியம் கேட்கிறீங்க, குறி கேட்கிறீங்க. எப்படியாவது என் வீட்டுல இது நடந்துராதா என்று சொல்லி, என் வீட்டுல என்ன இருக்கு, என் வீட்டுல செய்வன கோளாறு இருக்கா, இல்ல என் வீட்டுல ஏதோ ஒரு ஆவி தன்மை இருக்கிறதா, யாரோ ஒரு வைத்து நீங்க தவறான ஒரு நோக்கத்தை செய்கிறீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. ஆண்டவர் விலகிடுவார். தேவன் உங்களை பார்த்து, யாரோ ஒருவர் நீங்க சாதகத்தை, கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க, நீங்க சாதகத்தை கூட நீங்க உங்க உள்ளத்துல பேசுற பிசாசு விழவு மரணப்படியில இந்த மாதிரி வந்துச்சா, நீ என்ன செய்ய போற, ஏதாவது ஒரு இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிடுவாங்க, கரெக்டா சொல்லிடுவாங்கன்னு சொல்லி உன்னை தூண்டுறாங்கல்ல. அதனாலதான் ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். நீ அதிலிருந்து வெளியே வா என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களை இந்த டிவி முன்பதாக இருக்கிற நீங்கள் அதிலிருந்து நீ வெளியே வாங்கன்னு சொல்றார் ஆண்டவர். ஏனென்றால் அவர் நம்மளை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திக்க தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறவர் தேவன் தான். ஆண்டவர் இன்றைக்கு பல காரியங்களில அறிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை தாங்க பார்ப்பான், ஆனால் தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர்ல. நீங்க என்ன, எங்க ஊழியக்காரர்களை நீங்க மறைச்சிடலாம். ஆண்டவர் ஆண்டவர் தான் நாங்க ஜோபிக்கிறோம், நாங்க வாரந்தோறும் நாங்க சர்ச்சைக்கு நாங்க போயிடுவோம், இல்ல நாங்க ஜெப கூட்டம் நடந்தா நாங்க போய் பார்த்துருவோம். ஆனா நீ குறி கேட்கிற, நீ யாரோ ஒருவர் சொல்லுற ராசி பலனை நீ பார்த்து கொண்டு இருக்கிற. அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களோடு பேசுகிறார். அதிலிருந்து வெளியே வா. நீ இந்த கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் இன்றைக்கும் நீங்கள் குறி கேட்காதபடி ஆண்டவரிடத்தில் நீங்கள் பாருங்க. அவர் இரக்கமுள்ள தேவன். அவன் என்ன செய்றாரு, உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து நான் உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க நினைக்கிறார். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து நான் உயர்ந்த இடத்துல கொண்டு வர நினைக்கிறார். நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆனா உங்க பிள்ளைங்க ஆண்டவரை நேசிப்பாங்க, ஆண்டவரிடத்துல வாஞ்சியா இருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்துருவாரு, இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் சொல்லி உன் பிள்ளைங்க நினைப்பாங்க, உன் கணவர் நினைப்பாங்க. ஆனா என்னமோ நடக்குமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோன்னு சிலர் பேசுகிறத வைத்து நீங்க வழி மாறுகிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுல அற்புதம் இல்லை, அதனாலதான் உங்களை ஆசீர்வதிக்க முடியல ஆண்டவர். இன்றைக்கு ஒருவேளை சிலர் நீ கருப்பு கயிறை கட்டி ஓதி கொண்டு வச்சிருக்கிறீங்களா, இன்றைக்கு எடுத்து வெளியே போட்டுருங்க. இன்றைக்கு வெளியே போட்டுருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதத்தை வைக்க விரும்புகிறார். நீங்க அதிலிருந்து வெளியே போட்டுருங்க. ஆண்டவர் பேசுறார், உன்னிடத்துலதான் பேசுகிறார், உங்ககிட்ட தான் பேசுகிறார். அன்பு சகோதரியே, உங்ககிட்ட தான் பேசுறாங்க ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படையாக உன்னை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கலங்கி கொண்டு இருக்கிற யாராவது எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? இல்ல இந்த வீட்டுல கரும இருக்குன்னு சொல்றாங்களே, இது முன்னோர் செய்த கரும இருக்கு, அதை கழிக்க சொல்றாங்களே, நான் என்ன செய்வது? என்று ஒன்று பைசா இல்லையே, ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு பரிகாரம் பண்ண சொல்றாங்களே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் தான் உங்களுக்கு பரிகாரியான கர்த்தர். உங்களுக்கு பரிகாரியா இருக்கிற தேவனே உங்களுக்கு, ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும். நீங்க அதை அறிந்து கொள்ளணும். நீங்க அறிந்து கொண்டா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. உங்க கணவர் வாஞ்சியா இருக்கிறாங்க ஆண்டவரை நோக்கி,
உங்க மனைவி ஆண்டவரை நோக்கி இருக்கிறாங்க, நீங்க தேவையில்லாத காரியத்துக்கு செலவழிக்க நினைக்கிறீங்க. பணம் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க நினைக்கிறீங்க. பணம் கொடுத்து ஒரு தொழிலாளிக்கு பணம் 10 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டா என் மகளுக்கு சரியாயிரும், என்னுடைய மனைவிக்கு சரியாயிரும் நினைச்சு நீங்க குறி கேட்கிறீங்க. அதுல இருந்து மாறுங்க. அதான் ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களோட பேசுகிறார். பாருங்க, ஆண்டவர் சுபாவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அவர் மன்னிக்கிற தேவன் தான். ஆனா 2 காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 2 காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். யோசிங்க, 2 காரியம். அந்த காரியத்துல முதல் ஒரு காரியம் பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகத்துல 91ஆம் சங்கீதத்துல 2 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்ப வைத்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடினால். அவர் இரக்கமுள்ள தேவன் தான். அவர் இறங்கி அற்புதம் செய்கிற தேவன் தான். அவர் மன்னிக்கிற தேவன் தான். சில நேரங்களில வாஞ்சை எதிர்பார்க்கிறார். பாத்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு தெளிவாய் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறார். எனக்கு எது வேண்டாம், இயேசு ஒருவர் எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு ஃப்ரீயா செய்வார், எனக்கு எந்த ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவருக்கு நான் சாட்சியாக நிற்பேன், ஆண்டவர் என்னை உயர்ந்த இடத்துல வைப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோடு ஒரு வாஞ்சியா அணிசிற ஆண்டவரிடத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் அந்த அற்புதம். அவர் மனதுருகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், வாஞ்சிய ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடினால். நீ வியாதியோடு இருக்கிறியா? எனக்கு ஆண்டவரை தவிர ஒண்ணும் தேவையில்லை, நான் மரித்தால் இயேசுவிடத்துல போகின்ற ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை உனக்குள்ள இருக்கிறதா? இன்றைக்கு அதே மனிதருக்கு அற்புதம், அதே மகளுக்கு ஒரு அற்புதம். உன் மனைவி அதை விரும்புகிறனா இன்றைக்கு அந்த குடும்பத்திற்கு, இன்றைக்கு அதனால்தான் ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு தான் விடுதலை. இந்த இரவு இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அவர் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடினார், என்னிடத்துல வாஞ்சியா இருந்தபடினார். பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். பாத்தீங்களா, நீங்க என்னெல்லாமோ சொன்னீங்க, அந்த இடத்துல போய் பார்த்தா உடனே சுகமாயிரும் சொல்றாங்க, கயிறு கட்டினா உடனே சுகமாயிரும் சொல்றாங்க, தகுட எடுத்தா 20,000 ரூபாய் கொடுத்து என் வீட்டுல செய்வன கோளாறு இருக்கு, அதை எடுத்தா என் மகன் சுகமாயிரும் நினைக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருந்தபடினால் அவனை நான் என்ன செஞ்சேன்? விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால். ஏசி என்கின்ற நாமத்திற்கு, ஏசியனுடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது வியாதி மறையும், பிசாசு நடுங்கும் என்பதை அவன் அறிந்தபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போகிறார் ஆண்டவர். இன்றைக்கு உங்களைத்தான் ஆசீர்வதிக்கிறார். இந்த டிவி முன்பதாக இருக்கிற அன்பு மகளே, மகனே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்ந்த இடத்துல நான் வைக்க போகிறேன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீ இடத்துல வாஞ்சியா இருந்தல, எத்தனை நாள் நீ காத்து கொண்டிருந்த, எல்லாம் காத்து கொண்டிருந்தல்ல, ஆண்டவர் இன்றைக்கு உனக்காகத்தான் தேவன் உங்களோடு பேசுகிறார். அன்பு சகோதரனுக்காக, ஒரு அன்பு சகோதரிக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் பேசுகிறார். நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களை விடுவிப்பார். எனக்கு அன்பான இந்த டிவியின் முன்பதாக இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர்
நேசிக்கிறார். அடுத்து பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். நீ வேதனையோடு கூப்பிட்டல்ல, நீ வேதனையோடு இருந்து நீ கூப்பிட்டல்ல, என் வேதனை, என் சரிதம் முழுவதும் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நீ கண்ணீர் வடித்துக் கொண்டு வாஞ்சியாக இயேசு எனக்கு சுகமாக்குவார், என்னை விடுதலை கொடுப்பார் என்று நீ கூப்பிட்டுக் கொண்டிருந்தியே, ஆண்டவர் சொல்லுகிற நான் மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்ப வைப்பேன். ஆபத்துல எல்லாரும் சொல்லுவாங்க கைவிரிச்சிருக்கலாம், டாக்டர் கூட உங்களை கைவிரித்திருக்கலாம். வாஞ்சியாக, நீ வாஞ்சியாக இருக்கிற உன்னை பார்த்து அவர் தப்ப வைத்து, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்ப வைத்து அவனை கனப்படுத்துவேன், அவனை நான் கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இரக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இரக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அவர் மனதுருகி உங்களை அற்புதம் செய்வார். வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தின தேவன் தான். ஆனால் வாஞ்சையும் சில நேரங்களில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவன் பாவத்துக்குள் போகாதபடி வாஞ்சையா இருக்கிறான். அதனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம், இன்றைக்கு, நாளை அல்ல, இன்றைக்கு ஆசீர்வாதம். இன்னொரு வசனத்தை பார்க்கிறோம். அது ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்கிறார் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த வேத வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். நல்லா பாருங்க. அப்போ ஆண்டோட சுபாவ குணம் என்ன? வாஞ்சியா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? உன் கண்ணீரை காண்கிற தேவன். கண்ணீரை கண்டாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனாலும் வாஞ்சையை எதிர்பார்த்தாருல்ல, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? டிவியின் முன்பதாக இந்த ஜெபம் முடிந்த உடனே நீ எழும்பி நடக்க போகிற மகளே, நீ எழும்பி நடக்க போகிற மகனே, எழும்பி நீ பிரகாசிக்க போகிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம், பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அடுத்த ஆண்டவர் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18-19 நான் வாசிக்கிறேன், பாருங்க. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடினால் என்னை தப்ப வைத்தார். இதுல ஆண்டவர் என் மேல் பிரியமாயிருந்தபடினால், ஆண்டவரை நீங்க பிரியமாய் வைத்திருக்கிறீங்க, அவர் எப்போதும் துதித்துக் கொண்டே இருக்கிறீங்க, அவர் எப்போதும் நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீங்க, பாடல் படித்துக் கொண்டிருக்கலாம். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடினால் நான் தப்ப வைக்கிறார் ஆண்டவர். என் மேல் பிரியமாய் இருக்கிறபடினால் என்னை தப்ப வைத்தார். அவர் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதைத்தான் இந்த வசனமும் அதைத்தான் சொல்கிறது. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடினால் என்னை தப்ப வைக்கிற தேவன். மேல் பிரியமாயிருந்தபடினால் ஆண்டவர் தப்ப வைக்கிறார். ஆண்டவர் மேல் பிரியமாயிருக்கிறார், ஆண்டவர் உங்க மேல் பிரியமாயிருக்கிறார். அதான் சொல்கிறது, அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடினால் என்னை தப்ப வைக்கிறார். இன்றைக்கு உங்க மேல் பிரியமாயிருக்கிறதுனாலதான், உங்க மேல அன்பு வைத்திருக்கிறதுனாலதான் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேசுகிறார். இந்த நேரத்தில் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரே. இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. 18ஆவது வசனத்துல பாருங்க, மீண்டும் வாசிக்கிறேன். என் மேல் என் ஆபத்து நாளிலே எனக்கு நேரிட்ட, எனக்கு எதிராக வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு, நாளை அல்ல. அப்ப ஆண்டவர் உங்க மேல் பிரியமாயிருக்கிறார். நீங்களும் அவர் மேல் பிரியமா வைத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு இன்றைக்கு, நாளை அல்ல, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தீபரி சங்கரவ தீகரவரவரவ. ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார்.
இந்த வசனத்தின்படி இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க போறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்துல நீங்க அவருடைய சுபாவ குணங்கள் அவை எல்லாவற்றையும் நீங்க அறிந்து கொள்ளணும். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல நீங்க வாஞ்சையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் வாஞ்சையை அறிந்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் ஆபத்து நாளிலே அவர் உங்களோடு இருக்கிறவர். ஆபத்து நாளில் அவர் உங்களோடு இருந்து நீங்க வியாதியா அந்த வேதனையை அவர் தாங்கக்கூடிய ஒரே ஒரு தேவன் அவர்தான். உங்கள் வேதனையை மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் அவர்தான். அவரிடத்தில் நாம் என்ன செய்ய போறோம்? நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும். ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் கூப்பிட போறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே அன்புள்ள இயேசு சாமி, இந்த டிவியின் முன்பதாக இருக்கிற ஆண்டவரே உம்மை தேடி கொண்டிருக்கிற அன்பு ஆண்டவரே சகோதர சகோதரிகளை கண்ணோக்கிப்பார். ஆண்டவரே உங்க மேல வாஞ்சியா இருக்கிறாங்களே, அவர்களை சுகப்படுத்துகிற தேவன் இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள இந்த டிவி முன்பதாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வல்லமை அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு ஆசீர்வாதம், இப்பொழுது ஒரு மகிமை காணப்படட்டும். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, தேவாதி தேவனே இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. பொல்லாத கிரியைகள், பொல்லாத சேனைகள் இயேசுவின் நாமத்தினால் ஓ ரிவரி சங்கரபதீகரபரபரபா ஆண்டவரே நன்றி. குறியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் மாறு. ஆண்டவர் சொல்லுகிற நீ கேளு என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஆண்டவரிடத்துல இப்பொழுது கூப்பிடு. யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது. நான் உன்னோடு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இன்றைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு இந்த டிவி முன்பதாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நீர் கனப்படுத்தும். தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். நாடி நரம்பு தசைகளுக்குள்ள செயல்படாதபடி இருக்கிற அந்த செயல்படுகிற நரம்புகளை என் ஆண்டவர் இப்பொழுது அந்த செயல்படுத்த வைப்பீராக. ஓ ரிவரி சங்கரபதீகரபரபரபா ஆண்டவரே நன்றி ராஜா. பக்கவத்தினால மூஞ்சி போனதாக தோன்றுகிற எல்லாம் மாறட்டும், நேராகட்டும் இயேசுவின் நாமத்தினால். நரம்பை சரியாக இயங்கு. இப்பொழுது நமக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிறேன். பொல்லாத கிரியைகள், பொல்லாத சேனைகள் இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக. ஆண்டவரே உடைய கிருபை வல்லமை இறங்கட்டும்பா. கிருபையின் வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. இவங்களுக்காக நீ மரித்தீரே, இப்பொழுது அந்த மகளை நீ விடுதலை கொடும். இப்பொழுது உம்முடைய வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. சிலுவையில் இருந்து இறங்கின பரிசுத்த ரத்தம், எங்களுக்காக நீ சிந்தின ரத்தம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கும் ஆண்டவரே. நீ குணமாக்கும் ஆண்டவரே. நீ ஆசீர்வதியும். தேவன் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.